சில அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் எப்படி இருக்குன்னாக்கா ஒரு சாராருக்கு புரியும், ஒரு சாராருக்கு புரியாது. அந்த புரிகின்ற மக்கள் அடிப்பட்டவர்களாக அல்லது கஷ்டப்படுபவர்களாக இருப்பார்கள். புரியாதவர்கள் அதற்கு காரணமானவர்களாக இருப்பார்கள். அதுதான் உதாரணமாக திருவெளிப்பாடை சொன்னீங்க, ரோமை ஆட்சியினுடைய பழைய வேத கலாபனைன்னு சொல்லுவோம். இப்போ மறைக்கலகம் அழகான வார்த்தை பார்த்து சொன்னாங்க. அந்த காலத்துல அந்த புத்தகம் முழுவதும் எழுத நிறைய அடையாளங்கள் தான் இருக்கும். இந்த ஒத்தமை நற்செயல் 3மே ஆண்டவருடைய இறுதி வருகையை பற்றி பயன்படுத்தும் பொழுது, அதை விளக்கும் பொழுது இந்த இலக்கிய நடையை கையாளுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு வாசகத்துல பார்க்குறப்ப 2 பகுதிகள். முதல் பகுதி வந்துகிட்டு எப்படி ஆண்டவர் வரப்போகிறார், அவர் வரும்பொழுது எப்படிப்பட்ட மனிதனுடைய மனநிலை செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்றத பற்றி கூறுகிறது. ஏற்கனவே கலவர செய்தி மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அதிர்வுக்குள்ளாகிறது.